எங்கேயாவது கிழவர்கள் மாநாடு கிழவிகள் மாநாடு பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? நேற்று அது திருவண்ணாமலையில் நடந்தது. இளைஞரணி தலைவருக்கு என்ன வயசு சொல்லுங்கள்? 45+. இப்போ விஜய் நீங்கள் இளைஞர்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அவருக்கு என்ன வயதாகுது? எத்தனாயிரம் பேர் சொன்னீங்க? 1,20,000 பேர். இது பேசிக்கிட்டு இருக்கும்போதே கலைஞ்சு போன கூட்டங்க. என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் சரக்கு அடிக்கிறது கிளம்பிட்டான். தாவேகா மாநாட்டிலையும் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல? ஏங்க அவன் எவனா தருதலை குடிச்சுட்டு தான் தெரியும். அப்போ உங்கள் தாவேகால தருதலை நேற்று பார்த்தீங்களா? முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி போட்டு அழகு பார்த்தாங்க. மாற்றுக்காரு 2000 ரூபா கொடுத்திய, அடுத்த நிமிஷம் சாராய கடைக்கு போச்சு. இங்கேருந்து மாநாடு முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, போகும்போது ஒருத்தனை அடிச்சிட்டாங்க. கார் போது ஸ்பாட்லேயே ஒருத்தங்காரி. இதுக்கு என்ன பேர்? 200 மீட்டர் அந்த அவனுடைய உடலை இழுத்துக்கிட்டே போயிருக்கு. ஸ்டாலின் தான் வராரு. எப்படி பிடிக்க வச்ச யாரு? இந்தா பின்னாடி பனியை போட்டு அழகாக படம் போட்டு பயவுள்ள அழகாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. சரி, ஓகே. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் நேற்று நடந்த மாநாடு, சிற்றுண்டி, வாட்டர் பாட்டில், அப்புறம் நீங்கள் போகும் வரை எனக்கு தூக்கம் இருக்காது, சேஃபாக பார்த்துது, இந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மீட்டிங் எல்லாம் தாவேகால் நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த திருவண்ணாமலையில் தீபத்துக்கு கூடின மக்கள் இருக்காங்கல்ல, லட்ச மக்கள். நேற்று கூடின மக்கள் இல்லை. எங்கேயாவது கிழவர்கள் மாநாடு கிழவிகள் மாநாடு பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? நேற்று அது திருவண்ணாமலையில் நடந்துச்சு. இளைஞர்கள் மாநாடுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? கிழவர்கள் மாநாடு. மேடையில் எவனா இளைஞர் இருந்தானா? ஒரு பயம் இருந்தானா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இதாக விமர்சனம் பண்ணுறீங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, கிழவர்கள்னா யார்? வயதானவர்கள். தலைவர்கள் மட்டும் தானே மேடை பேச்சில் மட்டும். அவங்க யார்? இளைஞர்கள் தானே இருந்தாங்க. யார் இருந்தா? இல்லை சரி, இளைஞர்கள் இல்லைங்க. மேடைகளில் இளைஞர்கள்னா எத்தனை வயசு? 60 வயசா? 35, 35னா 35. இளைஞரணி தலைவருக்கு என்ன வயசு சொல்லுங்க? 45+ அவருக்கு. 45+. 50ங்க. அது இளைஞரா? நீங்கள் சொல்லுங்க, நான் ஏற்றுக்க. நான் இன்னைக்கு இளைஞர்னு சொல்லிக்கணும். இல்லை, நம்மளுக்குலாம் வயசாகிடுச்சுடா, 46 வயசாகிடுச்சு, நம்மளாம் இளைஞர்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சொல்லுங்க. இல்லை, கிழவர்கள் கிழவிகள் மாநாடு நேற்று நடந்தது. ஏன் முன்னிறுத்துறதுக்கு காரணம் என்ன? யாரா? இப்போ விஜய் நீங்கள் இளைஞர்னு சொல்கிறீங்களா? ஆமாம். அவருக்கு என்ன வயதாகுது? இளைஞர் நாங்கள் சொல்லலையே, தலைவர்னு சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? தலைவருக்கு பின்னால் கிட்டோட தலைவர்னு சொல்கிறீங்க. ஜென்சி கிட்டோட தலைவர். ஆமாம். 25 வயசு இல்லை, 14 வயசு பையன் கொடியை தூக்கிக்கிட்டு வரான். அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க? தமிழக வெற்றி கழகத்தில் சிறுவர்கள் அணின்னு ஒன்றை உருவாக்குனா லட்சக்கணக்கில் கூடுவான். புரியுதுங்களா? நேற்று நடந்தது கிழவர்கள் மாநாடு. 18ஆம் தேதி நடக்க போகிறது இளைஞர்கள் மாநாடு. ஈரோடை மாநகரம். ஒன்று தெரியுமா? எப்படி இருக்க போகுது மாநாடு பாருங்க. இதை பேசிடுறோம். 2 நாள் 500 ரூபா தோல் கொடுத்தாங்களாம். கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க. பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம். அது 140 கிடா. 700 கிடா. 140 இல்லை, 700 கிடா தான் செய்தியில் இருந்துச்சு. 140 குறிச்சிருக்காங்க. எனக்கு தெரிய விவரங்கள் 700 கடையெல்லாம் அங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல. நீங்கள் வேறு என்னங்க எப்படி? 700 பேர்னா 1 கிலோவுக்கு 6 பேர் சாப்பிடணும். 42,000 பேர் கூட்டிட்டாங்க. நான் கேட்குறேன், 42,000 பேராக கூட்டியிருந்தாங்க. மொத்தமாக 1,20,000 பேர் கூட்டியிருந்தாங்க. எவன் சொன்னது? வாயில் மண்ணள்ளி கொட்ட கூட்டம் சேராது அப்படின்னு சொல்கிறீங்களே. 1,20,000 பேர் கூட்டியிருக்காங்க. அப்படியா? காட்டுங்க. இருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிவிட்டு ஆதாரத்தோடு பேசினா தான் நீங்களும் நம்புவியே இருக்குது. நாற்காலிகள் மாநாடை நம்ம பார்த்துருக்குறோங்க. சரிங்களா? முதல்லேருந்து வந்தால் தான் அது சரியாக வரும். எத்தனாயிரம் பேர் சொன்னீங்க? 1,20,000 பேர். இது மாநாடுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இது மாநாடு முடியும் போது நல்ல கூட்டமாக தானே இருந்தாங்க. நிரம்பி வழிஞ்சுதான். இந்த முன்னாடி ஒரு 15 இருக்கையில் இருந்தாங்களா? அதுவா? அதுதான் கூட்டமா? நீங்கள் அங்கே அந்த கூட்டம் தொடங்கிருச்சிங்களா? பாருங்க, எங்கே தொடங்கிருச்சிங்களா? ஆமாம். ஆளை இல்லாத திமுக மாநாடு கூட்டம் தொடங்கிருச்சு. தலைவர்கள் வராதுக்கு முன்னாடி அது ஒரு கூட்டம். அங்கே பாருங்க. இல்லைங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கலைஞ்சு போன கூட்டங்க. என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் சரக்கு அடிக்கிறது கிளம்பிட்டான், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள்.
முக்கியமானதெல்லாம் இருக்குது இங்கே. சூப்பரில் 2 தாவேக்கா மாநாட்டிலையும் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல. ஏங்க அவன் எவனா தருதலை குடிச்சிட்டு தான் தெரியும். அப்போ இப்போ உங்கள் தாவேக்கால தருதலை. இருங்க நான் ஒன்று கொள்கை கூட்டம்னு யார் சொன்னா? கொள்கை கூட்டம்னு யாரை சொன்னோம்? நீங்கள் தானே சொன்னீங்க. இதான் கொள்கை. தாவேக்கா விட்டுருங்க, நாங்கள் கொள்கை எல்லாம் சொல்லலை. இது என்ன? இதை விட இன்னொன்று வந்தவனுக்கெல்லாம் போய் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நல்ல விஷயம் தானே இதில். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் மாநாட்டில் தான் தண்ணி கொடுக்குறதில்ல, அவங்க சிற்றுண்டி கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. யார் தண்ணி கொடுக்கல? மாநாட்டில் என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுக்கல? தண்ணி தான் கொடுக்கல. தண்ணி பிரச்சனைன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொன்னாங்கல்ல குற்றச்சாட்டு. அது எவனாவது ஒருத்தன் பீத்த போய் சொல்லியிருப்பேன். நீங்கள் வேறங்க. நேற்று பார்த்தீங்களா முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி போட்டு அழகு பார்த்தாங்களா? தெரியுமா தெரியாதா? அதே மாதிரி ராசா தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னாரு. துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் கடலாடியை வென்றுவான்னு சொன்னாரா? ஏங்க நீங்கள் வேற. இங்கே பாருங்க, இந்த பாலம் ஒன்று தெரியுதா? ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சா? 16 கோடியாம். அதில் சம்பாரிச்ச காசில் வெள்ளி சிம்மாசனம். எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? எங்கே பாலம் கட்டினாங்க, எங்கே அடிச்சு போச்சு? ஏங்க வேலு அந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் நம்ம ஏவா வேலுன்னு ஒரு அதிமுக திமுகவில் இணைஞ்சார்ல, அவர் கட்டின பாலம் பாருங்க. நான் போய் சொல்லலை, காட்சி தான் இருக்குது. இது இந்த பணத்தை எடுத்து அதில் போட்டாச்சு. சூப்பரில் 2000 ரூபா கொடுத்திய, அடுத்த நிமிஷம் சாராய கடைக்கு போயிடுச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? நேற்று இன்னொன்று முக்கியமானது நடந்துச்சு. தொடக்கறி வைக்கல, எலும்பு மட்டும் போட்டான்னு பெரிய தகராறு வந்து சட்டியை கவுத்து விட்டாங்க. நடந்துச்சா? அதை நடக்கலையா? சொல்லுங்கள். நீங்கள் நான் பார்க்கல. நீங்கள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. அடுத்து இன்னொன்று செஞ்சாங்க. 2000 ரூபா வாங்கணுன்னு சோறு எரி குச்சி ஓடிப்பிட்டான் பாதி பேர். ஒரு ஆளுக்கு 2000 ரூபா? ஆமாம். சாப்பாடு பிரியாணி இந்த மாதிரி பை என்ன இதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, வந்தவன்லாம் முதியோர், வயதானவர்கள் மாநாடு, வாலிபர் மாநாடு வேறு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்றும் காட்டவா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கேருந்து மாநாடு முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, போகும்போது ஒருத்தனை அடிச்சிட்டாங்க. கார் போது ஸ்பாட்லேயே ஒருத்தங்காலி. இதுக்கு என்ன பேர்? இது பேர் சொல்லுங்கள். 200 மீட்டர் அந்த அவனுடைய உடலை இழுத்துக்கிட்டே போயிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுநாத்தூர் அருகே நீதி கேட்டு இப்போ அங்கே மக்கள் போராடிட்டு இருக்கான். ஒன்றும் என்னன்னு தெரியுதா? விளங்கும் சோழவரம் ஏரியின் கரைகள் சேதமடைந்து உள்பக்கமாக சரிந்ததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தார்பாய் வைத்து மூடப்பட்டுள்ளது. 40 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரியின் கரைகள் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில மாதங்களிலேயே சேதமடைந்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். 40 கோடி இதில் அடித்த காசு இப்போ நேற்று பையை கொடுத்தாச்சு எல்லாருக்கும். சூப்பர்ல. இங்கே பாருங்க, நானாக பேசக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்டாலின் தான் வராரு. எப்படி குடிக்க வச்ச யார்? இந்தா பின்னாடி பனியை போட்டு அழகாக படம் போட்டு பயவுள்ள அழகாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சூப்பரில் 2000 காலி. வீட்டுக்கு ஒருத்தன் போதையில் போனானா, பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறா பசியோட பிள்ளையோட. இருண்ட விடுன்னு ஒரு காப்பியத்தில் பாரதிதாசன் எழுதுவார். எட்டி உதைந்தார் 200 தடவை முதுகை திருப்பி முட்டியும் பார்த்தார் எதுவும் பயன்படவில்லை ஆயினும் சரியாய் 1 மணி அளவில் தலைவர் தூக்கமும் பசியும் விழிப்பும் தக்கவாய் இருந்த நேரத்துன்னு பாரதிதாசன் ஒரு கவிதை எழுது. ஒரு குடும்பத்தில் உருப்படாத மனைவியும் உருப்படாத புருஷனும் உருப்படாத பிள்ளை இருந்தால் குடும்பமே உருப்படாதா அப்படிங்கிறதுக்கு. அவன் பக்கத்து மாலில் திருடன் ஏறி உள்ளே இருந்த சில்லறை காசெல்லாம் உண்டியிலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் முயற்சி செய்யும்போது பொண்டாட்டியாரி நினச்சாலாம் புருஷன் குடிக்கிறதுக்காக இருக்கிறான். புருஷங்காரன் நினச்சாலாம் பொண்டாட்டி நம்ம குடிக்கிறதுக்கு திருப்பி முண்டியில் உடைக்கிறாங்க. புள்ளகாரன் என்ன செஞ்சு விட்டேன், அப்பா வந்துட்டாருமான்னு சொல்லணும். உடனே திருட வந்துட்டான்னு திருக்கிட்டு எந்திரிச்சு அந்த பையன் ஓடிய போய் கத்திட்டு ஓட புருஷங்காரன் உள்ளே போயிருக்கிறான். உள்ளே போனோன்னா அவனுக்கு தீபாவளிக்கு வாங்கின துப்பாக்கி எடுத்துட்டு திருடனை பார்த்து சொல்ல போனானா. புள்ள சொல்லிச்சான், எப்பப்பா அது என் துப்பாக்கி போய் துப்பாக்கிப்பா மசுர்னு விளங்குமா இந்த குடும்பம். அந்த மாதிரி இவன் குடிச்சு விட்டு வீட்டுக்கு போனான். பசியோடையும் பட்டினியோடையும் பிள்ளைய கிடக்குது. 2000 ரூபா வாங்கி எல்லாம் முழுக்க முடிச்சு விட்டு போயிருக்கான். என்னன்னு கேட்டிருக்கான். பொண்டாட்டி முளைக்காத்த எடுத்துகிட்டு அடிக்க வந்திருக்கிறா. இருடி, நாளைக்கு ஒரு கூட்டம் வருது, நாளைக்கு போய் உனக்கு காசு தரேன், இன்றைக்கி கூட்டத்துக்கு நான் குடிச்சிட்டேன்ட்டான். நாளைக்கு என்ன கூட்டங்க? இன்னொரு கட்சி கூட்டம் கூப்பிட்டுருக்கான். எப்படி இருக்குது? தமிழ்நாடை கேடுகட்ட மாநிலமாக, கேடுகட்ட மக்களாக நினைக்கிறார்கள். குடிப்பதற்கென்றே பயன்படுத்துகிறார்கள் இந்த மக்களை, குதர்க்கவாதிகள். யோசிச்சு பாருங்கள். நேற்று திருவண்ணாமலையில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த தீமை ஏற்றுற மலையில் பாறை உருண்டு 6 பேர் சேர்த்து போனான். போன வருஷம் நேற்று ஒரு பாறை உருளாமல் போச்சு. என்ன வகுத்தறிச்சலாக இருக்குங்க. குடிக்கிறாங்க, வாங்கி கொண்டே போகும். பிரியாணிலேருந்து எல்லாமே. வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? தேசத்தை குடிகார நாடாக்கிய குற்றவாளிகள் இவர்கள். தமிழர்களை எந்த விதமான சிந்தனைக்கும் ஆட்படுத்தப்படாமல் மழுங்கடித்த ஆட்சியாளர்கள் இவர்கள். கொடூர குற்றங்கள் இன்றைக்கு தினந்தோறும் நடந்து கொண்டிருப்பது. ஒரு நாளைக்கு 6 to 10 கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்கிறது.
தேசத்தின் குற்றவாளிகளாக ஆட்சியாளர்களே இருக்கிறார்கள். அப்புறம் இன்னொன்றையும் சொல்லிடுறேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு வங்க கடலை அல்ல, அரபிக்கடலையே அள்ளி கொண்டு வந்ததைப் போல் லட்சோப லட்சம் தொண்டர்கள் குழும இருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில். தலைவன் ஒரு நீண்டதொரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். மலையிலிருந்து வரக்கூடிய, மலைப்பிரதேசங்களிலிருந்து வரக்கூடிய தமிழக மக்கள், ஏன்னா ஈரோடு மாவட்டம் மலையடி பகுதிகளில் இருக்கிற ஒரு பெரிய மாவட்டம். சத்தியமங்கலம் அந்த மாதிரி பகுதிகளை சொல்கிறீங்களா? ஆமாம். திம்பத்திற்கு மேலே ஆசனூர், தொட்டக்காசனூர், தாளவாடி, தலமலை, குன்றே போன்ற பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் பத்திரமாக நீங்கள் மாநாட்டிற்கு வந்துவிட்டு போக வேண்டும். இப்போ காவல்துறைக்கு நாங்கள் ஒரு கட்டுப்பாடு போடுறோம். தயவுசெய்து தொப்பி போட்டுக்கோங்க, தயவுசெய்து ஷூ போட்டுக்கோங்க. ஐயோப்பியன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறோம்னு பச்சை வேட்டியை கட்டிக்கிட்டு பம்மாத்து விளையாட்டு விளையாடாதீங்க, பதவியை வச்சுக்கிட்டு. 27 கொண்டை ஊசி வளைவுகளிலும் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும். அந்தியூர், தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம் போன்ற கிராமங்களிலிருந்து வரக்கூடிய எண்ணற்ற ஆயிரம் தொண்டர்கள் அங்கிருந்து 23 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி தான் அவர்கள் வர வேண்டும். பத்திரமாக அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், அதே மாதிரி வால்பாறையிலிருந்து வரக்கூடிய வாலிபர்கள் அனைவரும் தங்களது பயணத்தை அழகாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மலை கிராமங்களிலிருந்து வரக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் நலனிற்காக ஒரு புதியதொரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற இந்த சூழலில் உங்களது பயணத்தை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள். காவல்துறை எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் நிப்பாட்டும். அது அவருடைய கடமை. பொறுப்பு இருக்கிறது காவல்துறைக்கு, அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்கிறது. எந்த உயிரும் சேதமாகிவிடக்கூடாது. ஆகையால் தொண்டர்கள் அவரவர் கவனத்திற்கு ஏற்றாற்போல் மிகவும் பாதுகாப்பாக இந்த ஈரோடை மாநகரில், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், லிபிய நாட்டினுடைய அதிபர் உமர் முக்தார் அவர்கள் 82 வயதில் இந்த தேசத்தை விடுதலையாக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அதை பற்றியான ஒரு படம், உமர் முக்தார் என்கிற ஒரு திரைக்காவியத்தை அமைத்தார்கள். படம், அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். உமர் முக்தாரை கைது செய்கிறது அரசு, அதிகார வர்க்கம். இறுதி ஆசை என்னவென்று கேட்கிறார்கள். அவர் சொன்னார், என் பாதங்கள் நான் பிறந்த புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்கள், இதை நிறைவேற்ற முடியாது என்று அதிகாரிகள் உத்தரவிட்டார்கள். ஒரு பையன் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பதாக படமாக்கி வைத்திருப்பார்கள். அவன் எட்டி நின்று பார்க்கிறான், ஓடி வருகிறான். உமர் முக்தார் பெரியாரை போன்ற தோற்றமுடையவர். வெள்ளை தாடியை வைத்திருப்பார், கையிலே கைத்தடி வைத்திருப்பார். அந்த சின்னஞ்சிறியவன் அந்த கைத்தடியை வாங்கி கொண்டு சொல்லுவான், நீங்கள் நடத்திய போராட்டம் உங்களோடு முடியவில்லை, தொடரும் என்பதற்காகவே உங்களது ஊன்றுகோலை என் உள்ளங்கையில் கைப்பற்றி கொண்டேன். இந்த தேசத்தில் நீங்கள் நிம்மதியாக இறந்து போங்கள், உங்களது போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் என்று சொன்னதாக அந்த படத்தில் காட்சிகளை அமைத்ததைப் போல, பெரியாரின் சொந்த மண்ணான நீரோடை என்கிற ஈரோடைக்கு பக்கத்தில் பிரமாண்ட அளவில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிற தலைவர் விஜய் அவர்களே, உங்கள் கரங்களில் பெரியாரின் கைத்தடியை ஈரோடை மண்ணில் கொடுக்க இருக்கிறார். படத்தில் எப்படி காட்சி அமைத்தார்களோ அதேபோல் நிசத்திலும் பெரியாரின் கைத்தடி உங்கள் கரங்களுக்கு வர இருக்கிறது. ஊன்றி எழுந்து நடந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு பெரியாரின் கைத்தடி போதும் என்கிற அளவிற்கு பறைசாற்ற ஈரோடை மண்ணிற்கு போக இருக்கிறீர்கள். உங்களது பயணமும் பாதுகாப்பாக அமையட்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். லட்சோப லட்சம் தொண்டர்கள் உங்களை உயிருக்கு உயிராக நினைக்கிறார்கள். ஆகையால் அனைவரும் பத்திரமாக மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று ஒரு தொண்டனாகிய நானும் அழைப்பு கொடுக்கிறேன். நிறைய விஷயங்களை பயந்துக்கிட்டோம். மற்றொரு சந்திப்போம். நன்றி. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.